அன்னை தெரசா நாவல். எழுதியவர் அஜயன் பாலா. பகுதி 11. சேவை செய்யும் சகோதரிகள். தனி மனிதனாக ஒருவன் உலகையே நேசிக்க வேண்டிய அவசியமில்லை. அடுத்து இருப்பவனை மட்டும் நேசித்தால் கூட போதுமானது. சொன்னவர் அன்னை தெரசா. அன்னையின் சிறப்பே சேவைதான். மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அன்னை சூட்டிய பெயர் ஒன்றே போதும். சேவையின் மீதான அவரது பற்றையும் காதலையும் நிரூபிக்க. அன்னையின் நிறுவனத்தில் சேவைக்கு அடுத்த நிலையில் முக்கியத்துவம் பெறும் வார்த்தை ஒழுக்கம். சமூகத்தில் மற்றவர்களின் நலனுக்காக வீதியில் இறங்கி இருக்கிறோம். எனவே மற்றவர்களை விட உலகம் நம் மீதுதான் அதிக கவனத்துடன் இயங்கும். ஆகவே பலருக்கு முன்மாதிரியான ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என அன்னை தன் சகோதரிகளிடம் வலியுறுத்துவார். அன்னையின் அறக்கட்டளைகளில் சகோதரிகளாக சேர்வது சுலபமல்ல. அவர் பரிந்துரைகளை ஏற்பது இல்லை. விருப்பத்துடன் விண்ணப்பிப்பவர்களை மட்டும்தான் பரிசீலனை செய்வார். அவரவர்களின் தன்வார்வ தொண்டு நிலையின் அடிப்படையில்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். பயிற்சி காலம் 9 ஆண்டுகள். அந்த ஆண்டுகளில் சம்பளம் என்று எதுவும் இருக்காது. முதல் வருடம் பார்வையாளர் போல் வந்து மற்றவர்களை பார்த்து பழகிக்கொள்வதில் தான் முழு கவனம் செலுத்த வேண்டும். பிறகு சிசுபவனம், நிர்மல் ஹிருதை போன்ற இடங்களில் தன்னார்வ தொண்டு செய்ய அனுமதிக்கப்படுவர். உணவு வழங்குதல், துணி துவைத்தல், குளிப்பாட்டி விடுதல் போன்ற சேவைகளை செய்து பயிற்சி பெறுவர். மேலும் குழந்தைகள், நோயற்றவர்களை கையாளுவது பற்றிய அடிப்படை அறிவையும் பெறுவர். முதல் வருடத்தில் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தங்கள் வருகையை நிறுத்திக் கொள்ளலாம். முதல் ஆண்டு பயிற்சியை முடித்து தேர்பவர்கள் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்போது அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்படும். அது வரையிலானது தங்களது பெயரை துறந்து தன்னை மறந்த நிலைக்கு ஒவ்வொரு சகோதரியும் தயார்படுத்தப்படுவர். அவரவரது மத கோட்பாடுகளுக்கு ஏற்ப புதிய பெயர்களை அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதுவே இனி அவர்களின் நிரந்தர பெயராக மாறிவிடும். 2ஆம் நிலையில் வெள்ளை பருத்தி சேலைகள் சகோதரிகளுக்கு வழங்கப்படும். இதில் நீலப்பட்டை இருப்பதில்லை. வங்காள மொழி அல்லது ஆங்கில மொழி தெரியாதவர்களுக்கு அந்த மொழிகள் கற்றுத்தரப்படும். 3ஆம் ஆண்டில் அறநிலை கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் நுழைகிறார்கள். இக்காலகட்டத்தில் இருந்து பொறுப்புகளும் கட்டுப்பாடுகளும் அதிகமாகும். மேலும் இக்காலத்தில் 3 நீலப்பட்டை கரையாக கொண்ட வெள்ளை பருத்தி சேலைகளைத்தான் சகோதரிகள் அணிவார்கள். 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுகளில் பயிற்சி காலம் தினமும் 12 மணி நேரமாகும். இந்நிலைக்கு பிறகு சகோதரிகள் தாங்களாகவே விலகிக் கொள்ளலாம். 6ஆம் 7ஆம் ஆண்டுகளில் பணிபுரிபவர்கள் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் சேவை செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த ஆண்டுகளுக்கான பயிற்சி நேரம் இவை அனைத்தும் ரோம் நகரில் அளிக்கப்படும். இதன் பிறகு 2 ஆண்டுகள் தலைமை நிலையத்தில் சேவை செய்ய வேண்டும். இந்த காலத்தில் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் ஆகிய குணங்களுக்கு பக்குவப்பட்டு உறுதிமொழி ஏற்று தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அறப்பணிக்கு அர்ப்பணிப்பார்கள். உடுத்தி கொள்ள 3 பருத்தி சேலைகள், ஓரம் வளைந்து சாப்பிடும் தட்டு, ஓர் இரும்பு தேக்கரண்டி, பழைய இராணுவ உடைகளில் இருந்து ஏழைகளால் தைக்கப்பட்ட துணிப்பை, ஒரு ஜெபமாலை, ஒரு ஜோடி செருப்பு, ஒரு சிலுவை, இவைதான் சகோதரிகளின் உடைமைகளை. பெரும்பாலும் சகோதரிகள் வெளியில் செல்லும்போது நடைப்பயணமே. தொலைவு அதிகம் என்றால் மட்டும் டிராம் மற்றும் பேருந்துகளில் செல்ல அனுமதி அளிக்கப்படும். அன்னையின் மடத்தில் நேர கட்டுப்பாடு மிக முக்கியமான ஒன்று. காலை 4:40க்கு மெல்ல எழுப்புதல் மணி ஒலிக்கும். தொடர்ந்து மெலிதாக சகோதரிகளின் செருப்புகள் உரசும் ஒலி கேட்கும். சரியாக 5 மணிக்கு அனைவரும் கூடத்தில் வரிசையாக நிற்பர். பிரார்த்தனை துவங்கும். அதன் பின் அனைவரையும் சிற்றாலய வழிபாட்டுக்கு கலைந்து செல்வர். ஆலயத்தின் வாசல் கரும்பலகையில் இன்று செய்யப்படவிருக்கும் முக்கிய பணிகள் பற்றி எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு அன்றைய பணிகளை மேற்கொள்ளும். பிரார்த்தனைகளை ஒழுங்குபடுத்தும். பின்பு காலை உணவாக சப்பாத்தி. சகோதரிகள் தவறாது தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும். வெளியில் அவர்கள் தண்ணீர் கூட பெறக்கூடாது என்பது கண்டிப்பான உத்தரவு. அங்கிருந்து புறப்படும் சகோதரிகளை காலை 9 மணிக்கு வெள்ளைச்சேலையுடன் கல்கத்தாவின் வீதிகளில், டிராம்களில், பேருந்துகளில் காணலாம். நடைபாதையில் பசியால் விழுந்து கிடப்பவர்களை, நோய் காரணமாக உடல் உபாதையால் அவதிப்படுபவர்களை, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களை, நடைபாதை சிறுவர்களை, தொழுநோயாளிகளை அவர்கள் நேரடியாக சென்று
பார்ப்பார்கள். சேவைகள் முடிந்து சகோதரிகள் மதியம் 2 மணிக்கு வீடு திரும்புவர். உணவருந்தி பாத்திரங்களை கழுவி துணி துவைத்த பிறகு சிறிது நேரம் ஆசிரமத்தில் நிசப்தம் நிலவும். அனைவரும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு மீண்டும் வெளியில் செல்லும் சகோதரிகள் மாலை 6 மணிக்கு மடத்துக்கு திரும்புவர். எந்த காரணம் கொண்டும் சகோதரிகள் இரவு வெளியே தங்க அனுமதி கிடையாது. அப்படியே அலுவல் நிமித்தமாக தங்க நேரிட்டாலும் உடன் இன்னொருவராவது குறைந்தபட்சம் ஒன்றாக தங்க வேண்டும். மாலையில் வீடு திரும்பிய பின் சிறு பிரார்த்தனை. இடைப்பட்ட நேரங்களை எழுத படிக்க பயன்படுத்தி பின் இரவு மரக்கறி உணவு வழங்கப்படும். இரவு பிரார்த்தனைக்கு பின் சகோதரிகள் அனைவரும் உறங்கச் செல்வார்கள். பகல் முழுதும் உடல் உழைத்து களைப்பினால் அசதியில் உடனே உறங்கியும் விடுவார்கள். இதுதான் அவர்களது ஒரு நாள் வாழ்க்கை. அன்னை தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்வதும் இல்லை. வெளிநாடுகளிலிருந்தும் நன்கொடைகள் எதையும் பெற்றதில்லை. அப்படியே பெற்றாலும் அதனை அந்தந்த நாடுகளின் கிளைக்கே கொடுத்துவிட சொல்வார். அன்னை தெரசா நாவல் தொடரும்.